எல்லோருக்கும் காலை வணக்கம். ஃபேமிலி ஷி வீலாஸ் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ரன் ஓடுறதுக்காக நம்ம வந்திருக்கோம். அங்கே பாருங்க, எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மை பெஸ்ட் 10K அப்படின்ற ஒரு அஃபிஷியல் ரன். இது வந்து ஒரு அஃபிஷியல் டோர்னமெண்ட் மாதிரி. இது வந்து இன்டர்நேஷ்னலி ரெக்கக்னைஸ்ட் ரன் இது. ஓகேயா? இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரன்னர்ஸில் வந்து 3 கேட்டகரி இருக்காங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எலீட், அதுக்கப்புறம் சப் எலீட், அப்புறம் ஜென்ரல் கேட்டகரி. இப்படி 3 கேட்டகரி ஆஃப் ரன்னர்ஸ் இருக்காங்க. இங்கே வந்து இந்த எலீட் அண்ட் சப் எலீட்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காம்படிஷன் நடக்குது, ஒரு மாரத்தான் போட்டி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வேர்ல்டு லெவலில் வந்து வேர்ல்டு 10K காம்படிஷன்ஸ்லாம் நடக்கும். அதில் வந்து முதல் அடுக்கில் ஓடக்கூடிய அந்த ரன்னர்ஸ் பேர் வந்து எலீட். அவங்கள தொடர்ந்து ஓடக்கூடியவர்கள் வந்து சப் எலீட். இவங்க 2 பேருடைய டைமிங்கை வச்சு தான் சில டோர்னமெண்ட்ஸ்லேயே வந்து அவங்களுக்கு என்ட்ரியே கொடுப்பாங்க. என்ட்ரியே வந்து அப்போ தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஓகேயா? 3வது ஜென்ரல் கேட்டகரி. ஸோ இந்த ரன் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி எலீட் அண்ட் சப் எலீட் ஆத்லீட்ஸ் ஓடி இந்த டைமிங்கை வச்சு they can apply for other competitions. ஸோ இது வந்து டைம் ட்ரையல் ரன் இது. ஸோ பியூட்டிஃபுல். இதுதான் வந்து இன்னைக்கான ரன்னு. ஆனால் நம்ம வந்து டைம் ட்ரையல் ஓடலை, நம்ம ஜென்ரல் கேட்டகரியில் ஓடுறோம். அண்டு இன்னைக்கு வந்து என்ன பயிற்சி ஓட்ட முறை நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, we are going to look at fartlek. நான் சொல்லியிருக்கேன், ப்ராக்ரெஷன் ரன்னு ஒன்று இருக்குது. நம்ம வந்து ஆவடி நைட் மேரத்தானில் வந்து அதை நம்ம பண்ணோம், ப்ராக்ரெஷன் ரன். அது எப்படின்னா, முதல்ல வந்து அப்படியே படிப்படியாக நம்ம வந்து ஏற்றிக்கிட்டே போனோம். முதல்ல வந்து நம்ம மாரத்தான் பேஸில் ஓடி, அடுத்து வந்து ஹாஃப் மேரத்தான் பேஸில் ஓடி, அதுக்கப்புறமா 10K பேஸில் ஓடி, கடைசியில் 5K பேஸில் ஓடி முடித்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அடுக்கடுக்காக முன்னேறுகிற ஒரு ஓட்டம், ப்ராக்ரெஷன் ரன். இப்போ ஃபார்ட்லெக் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னும் பின்னுமாக நாம ஓடுகிற ஒரு ஓட்டம். எப்படின்னா, இங்க ஆரம்பிச்சு அங்க போய் முடிக்கிறோம் அப்படின்னு கிடையாது. மாரத்தான் பேஸ்ல ஸ்லோவா ஆரம்பிச்சு கடைசியில் 5K பேஸ்ல போய் ஃபாஸ்டா முடிக்கிறோம் அந்த மாதிரி இல்லாம, இந்த ரன்ல வந்து பாத்தீங்கன்னா எடுப்புலயே வந்து நான் 5K பேஸ்ல ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கடுத்து மாரத்தான் பேஸில் ஓடி, அதுக்கப்புறம் 10K பேஸில் ஓடி, அதுக்கப்புறம் ஹாஃப் மாரத்தான் பேஸில் ஓடி, இப்படி மாற்றி மாற்றி செய்யக்கூடிய ஒரு ஓட்டப்பயிற்சி முறை தான் வந்து ஃபார்ட்லெக். இந்த ஃபார்ட்லெக்ன்றது வந்து என்னன்னா, ஸ்வீடிஷ் நேம் ஃபார் வேரியபிள் ஸ்பீட். ஓகே, ஃபார்ட்லெக் இது வந்து ஸ்வீடனில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஓட்டப்பயிற்சி முறை. ஓகே, ஸோ இதில் தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஓட போகிறோம். ஸோ எடுப்பில் வந்து நம்ம வந்து 5K பேஸில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம மனசில் உடம்புக்கு ஏற்றபடி நம்ம எப்படி சேலஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி நம்ம மைண்டில் இருக்கோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஓட போகிறோம். ஸோ இப்போ வந்து வார்ம் அப் ஆரம்பிக்க போகுது. அதுக்கப்புறம் முதல்ல 5K ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் 10K ஓட்டம் ஆரம்பிக்க போகுது. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி 10K ஓட போகிறோம். இது ஏன் வந்து இன்டர்நேஷ்னலி அப்ரூவ்டு டைம் ட்ரையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் ட்ரையலில் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கோர்ஸ், ஒரு ரன்னிங் கோர்ஸில் வந்து இவ்வளோதான் ஏற்றம் இருக்கணும், எலவேஷன் இருக்கணும், ரைட்டா, அப்படின்ற விதிமுறைகள்லாம் இருக்குது. அதுக்கு உகந்த ஒரு ஓட்டம் தான் இது. ஸோ இட் இஸ் அப்ரூவ்டு. அதுக்கு அந்த ஏற்றம் அந்த எலவேஷனுக்குள்ளே இருக்கிறனால திஸ் இஸ் அன் அப்ரூவ்டு டைம் ட்ரையல் ரன். ஸோ இன்னைக்கு வந்து நிறைய எலீட் ரன்னர்ஸ் வந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் இதை வச்சு தான் மிச்ச காம்படிஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து முன்னாடி ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஜென்ரல் கேட்டகரி ஆரம்பித்து ஓடி முடிக்கலாம் கைஸ். ஸோ லெட்ஸ் ஹேவ் அ கிரேட் டைம். நல்ல ஃபார்ட்லெக் என்ஜாய் பண்ணலாம். வேரியபிள் ஸ்பீட் ப்ராக்ரெஷன் ரன். ஓகே, ஸோ we will enjoy it guys. Let's start the run today. Come on, let's go. Come on, 5, 4, 3, 2, and 1. Change. 90s.
Lunges. The back knee close to the ground. 4, 3, 2, and 1. There you go. Outside. Now you're ready. And do the lineup. The volunteers have to tell you how far you can go to the front. Not too far. Yes, that's where the boundary begins. 6, 5, 4, 3, 2, 1, and let's start the My Best 10K, the 5K runners. They're all running now. Cheer, make some noise for all of them who began the My Best 10K. Amazing scene to behold. What a beautiful day. Keep going. Nice. Keep the energy on. The big J is here. Up, 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 up. 5, 4, 3, 2, and 1. Come on. Kick your one back. Come on. Up, 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 up. Raise it up, raise it up, raise it up. Mobilize all the joints. Come on, guys. Keep going. 5, 4, 3, 2, and 1. Relax. All of you look very good. Are you going to start? Here you go, ladies and gentlemen. Everybody come with me. 3, 2, 1, and start the 10K race. Well, it is an easy Okay guys, run start பண்ணிட்டோம். So I'm starting with 5k pace. So I'm running at 6. காலையில் 5:10 பெசன் நகர் பீச் சூப்பராக இருக்குது. அந்தி வானம் பாருங்க. Beautiful. Oh my God. Beautiful morning, people. Really beautiful. Let's run. Okay, மக்களே, 1 kilometer முடிஞ்சிச்சு. I'm switching to marathon pace. So I'm slowing down. So இதுதான் ஃபாட் லக். லீனியராக இப்போ 5K ஆரம்பித்து அடுத்து 10K போகாமல் நேராக மேரத்தான் பேஸ் போயிட்டேன். I'm slowing down. This is called shocking your muscles. ஏற்றுறோம் இறக்குறோம். So this is called shocking your muscles. We're literally shocking our muscles, guys. இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்டியூரன்ஸ் கெப்பாசிட்டி, ஸ்டாமினா, VO2 மேக்ஸ், மசில் ஸ்ட்ரென்தனிங் எல்லாமே செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். இட்ஸ் அ ஃபன் வே டு ஒர்க் அவுட் கைஸ். ஸோ மேரத்தான் பேஸ். Thank you. Okay, Makale, 2 kilometers done. Let us push it to
5K pace once again, third kilometer. So this is how you vary your pace. இப்படி தான் பேஸை வேரி பண்ணி ஓடணும் ஃபார்ட்லெக். ஓகே 2.5K யூட்டர்ன் பாயிண்ட் வந்துட்டோம். இந்த மாதிரி 4 லேப் அடிக்கணும் நம்ம. Okay guys, 3K done. இப்போ வந்து I'm slipping to half marathon pace around 7.3, 7.4. Yeah. Superb run today guys. நிறைய பேர் elite athletes பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்காங்க. Beautiful. So, HM pace for 1 kilometer. இவங்கெல்லாம் யூ-டர்ன் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பாதையை பார்த்தீங்கன்னா ஓடுறதுக்கும் நடக்கிறதுக்கும் டெடிகேட் பண்ணியிருக்காங்க. தியோஃபிசிக்கல் சொசைட்டி காம்பவுண்ட் வால் அண்ட் பெசன்ட் நகர் பீச். பியூட்டிஃபுல் ஸ்ட்ரெச் கைஸ், 2.5 kilometer stretch. Okay people, half marathon pace done. I'm dropping to marathon pace again. இப்படி தான் வேரி பண்ணி ஃபார்ட்லெக் ஓடணும். 4K done guys, 6K to go. Let's do it. Beautiful sunrise மக்களே. Beach பாருங்க. Beach is amazing. Beautiful. There you go. Some beautiful beach. Okay guys, 10K U-turn. Okay மக்களே, ஃபார்ட்லெக் கூடிய நெக்ஸ்ட் கிலோமீட்டர் ஓடுறோம். 6th kilometer. இங்கே வந்து ரன் 10K பேஸ். இது வரைக்கும் நம்ம ஓடாத ஒரு பேஸ் அது. 10K pace around 6.8 to 7.2 guys. 6.5 to 7.2. நான் HDOR ஓடிட்டு இருக்கேன். 100 days of running. இன்னைக்கு day 22 non stop. ஓகே மக்களே, 7K done. இன்னும் 3K. லாஸ்ட் 1K ஃபார்ட்லெக் பண்ணிவிட்டு 2K வார்ம் டவுன் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து வார்ம் அப் வார்ம் டவுன் சேர்த்து தான் இந்த 10K. 1/2 kilometer வார்ம் அப், 2 kilometers வார்ம் டவுன், நடுவில் ஃபுல்லாக ஃபார்ட்லெக்கு. இப்போ வந்து ஹாஃப் மேரத்தான் பேஸில் ஓடி முடிக்க போகிறேன் கைஸ். ஓகே, 7.5 U-turn point. Half a kilometer to go to finish ஃபார்ட்லெக். அதுக்கப்புறம் வார்ம் டவுன் பண்ணிடுவேன் கைஸ். ஓகே மக்களே, 8K டன். ஸோ இதோட நான் ஃபார்ட்லெக் முடிச்சுக்கிறேன். ஸோ ஃபார்ட்லெக் இப்படின்னா யூ வேரி யுவர் பேஸ் அண்ட் யூ ரன். நான் இப்போ வந்து zone 2 ஜாகிங் பேஸ் பண்ணிட்டேன். 2 kilometers.
ஜாக் பண்ணி I'm going to finish. Remember, இது வரைக்கும் நான் 22 டேஸில் 90 கிலோமீட்டர்ஸ் ஓடி முடிச்சிட்டேன். பட் என்ஜாய் த ஃபார்ட்லெக். ஸோ இதே மாதிரி அடுத்த வீலாகில் உங்களை சந்திக்கிறேன் guys. I'll see you in the next vlog. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பான சாம் நிஷி. நன்றி. பாய். $10K done. போடுங்க. Thank you. Thank you. Super. Over there. He also Over guys. reached it. 10K done. Good job.